எப்பவும் சிக்கன் மட்டன் பிரியாணியே செய்யாதீங்க. தக்காளி வச்சு மணக்க மணக்க இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுக்கு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் ஊற வச்சுடுங்க. ஒரு 15 நிமிஷம் ஊறட்டும். இன்னொரு மிக்சர் ஜாரில் ஒரு 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி கட் பண்ணி சேர்த்து தண்ணி சேர்க்காம மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ செய்யறதுக்கு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி சூடானதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் இதோட 4 மீடியம் சைஸ் பழுத்த தக்காளி காம்பு பகுதி கட் பண்ணி லைட்டாக கீறி எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயிலே சோம்பு, சீரகம் எல்லாம் சேர்த்து பொரிஞ்சதும் வெங்காயம், பச்சை மிளகா, புதினா கூடவே அரைச்செடுத்த தக்காளி விதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு சேர்த்து கரம் மசாலா சேர்த்து நல்லா ஒரு கிண்டி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததும் இதில் ஊற வச்ச அரிசியை வடிகட்டி சேர்த்துக்கங்க. அரிசியை சேர்த்து மசாலாவோட கலந்த பிறகு 1/4 கப் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி கலந்துட்டு இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த தக்காளியும் கேப் விட்டு அடிக்கிட்டு ப்ரெஷர் குக்கரை மூடி அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு 2 விசில் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ ப்ரெஷர் பூரா கம்ப்ளீட்டாக இறங்கினதும் திறந்து எடுத்திங்கன்னா நல்லா கமகமன் மணக்க சூப்பரான தக்காளி பிரியாணி ரெடி.